சென்னை, சேலம், கடலூரை தொடர்ந்து மதுரையிலும் காகங்கள் உயிரிழந்திருக்கின்றன. விவரங்களோடு செய்தியாளர் பிரசன்னா இணைந்திருக்கிறார். பிரசன்னா, தற்போது காகங்கள் உயிரிழப்புக்கு என்ன காரணம் சொல்லப்படுகிறது? விவரம். பாலா, சென்னை, கடலூரை தொடர்ந்து மதுரையிலும் காகங்கள் தற்போது உயிர்ந்திருக்கின்றன. கேரளாவின் பல்வேறு பகுதிகளில் காகங்கள் மர்மமான முறையில் இறந்து கிடந்த சம்பவங்கள் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் பறவை காய்ச்சல் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்ட நிலையில் தமிழ்நாட்டின் பல பகுதிகளிலும் காகங்கள் தொடர்ச்சியாக உயிரிழக்கும் சம்பவங்கள் பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கின்றன. அண்மையில் சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் சேலத்தில் சுமார் 1500க்கும் மேற்பட்ட காகங்கள் மர்மமான முறையில் உயிரிழந்தன. அவற்றின் மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டதில் பறவை காய்ச்சல் பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்ட நிலையில் அதைத் தொடர்ந்து கடலூர் அருகே இருக்கக்கூடிய கங்கனாக்குப்பம் ஊராட்சியிலும் காகங்கள் மயங்கி விழுந்து உயிரிழந்தன. இறந்த காகங்கள் உடல்கள் நாமக்கலில் உள்ள ஆய்வுக்கூடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன. மேற்கண்ட மாவட்டங்களில் உரிய ஆய்வு மேற்கொள்ள மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருக்கிறார். இதைத் தொடர்ந்து மதுரை மாவட்டத்திலும் காகங்கள் உயிரிழப்பு சம்பவம் தற்போது பதிவாயிருக்கிறது. திருமங்கலம் அடுத்த எழுமலை கிராமத்தில் காகங்கள் கொத்து கொத்தாக இறந்து கிடப்பது கண்டறியப்பட்டுள்ளது. தகவல் அறிந்த கால்நடைத்துறை மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு மேற்கொண்டனர். இறந்த காகங்கள் உடல் பாதுகாப்பான முறையில் அகற்றப்படுகின்றன. கிட்டத்தட்ட 3 அடி ஆழத்திற்கு தற்போது காகங்கள் புதைக்கப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பாக சுகாதாரத்துறை இயக்குநர் பொற்செல்வன் புதிய தலைமுறைக்கு கூறிய தகவல் என்னவென்றால், பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் கால்நடைத்துறை சார்பில் இறந்த பறவைகள் முறையாக அகற்றப்பட்டு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார். இதுவரை மனிதர்களுக்கு எந்தவித நோய் தொற்றும் உறுதி செய்யப்படவில்லை என்றும் நிலைமை தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியிருக்கிறார். மேலும் தங்கள் பகுதிகளில் காக்கை, புறா உள்ளிட்ட பறவைகள் கூட்டமாகவோ அல்லது அசாதாரண முறையில் இறந்து கிடப்பதை கண்டால் உடனடியாக கால்நடை பராமரிப்பு துறைக்கு தகவல் தெரிவிக்குமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். பொதுமக்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை என்கின்ற விஷயத்தில் சுகாதாரத்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். இறந்த காகங்கள் முறையாக அப்புறப்படுத்தப்பட்டிருக்கின்றன அப்படின்ற விஷயத்தில் கூறியிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள். பாலா, விவரங்களுக்கு நன்றி பிரசன்னா.